ஹalleluya praise the lord எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஆமென். இன்னைக்கு நான் இதை பத்தி பேச போறேன்னா குயவனும் களிமண்ணும் பத்தி தான் பேச போறேன். ஒரு குயவன் இருந்தாருங்க. அந்த குயவன் அழகழகான களிமண்ணால் செய்த கற்சாடிகளை தன்னுடைய கடையில விற்பனைக்காக வச்சிருந்தாரு. ஒரு நாள் கொஞ்சம் களிமண்ணை எடுத்து தன்னுடைய ரவுண்ட் டேபிள்ல தொப்புன்னு போட்டாரு. திரும்ப அதை சுத்தி சுத்தி விட்டாரு. தன்னுடைய அருகில் வச்சிருந்த ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீரால் தன்னுடைய கைகளை தொட்டு அந்த களிமண் மேலே வச்சு திரும்பவும் சுற்றி சுற்றி விட்டார். சிறிது நேரத்தில் ஒரு அழகான ஜாடி அவர் வணைந்தார். அதை கொண்டு தன்னுடைய கடையில் விற்பனைக்காக வைத்தார். அதை ஒருவர் வந்து விற்பனைக்காக விலைக்கு வாங்கி கொண்டு சென்று விட்டார். திரும்ப வந்த குயவன் அந்த டேபிள் அருகே வந்து சிறிது களிமண்ணை அந்த டேபிளில் துப்புன்னு போட்டு அதே மாதிரி சுற்றி சுற்றி விட்டு ஒரு அழகான ஜாடியை வணிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நேரத்தில் ஒரு எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டே இருந்தார். அதை அந்த குயவன் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அவர் அந்த எரேமியாவை பார்த்து சிரித்த உடனே அதே நேரத்தில் என்னாச்சுன்னு அந்த ஜாடி உடைந்து போய்விட்டது. அந்த எரேமியா தீர்க்கதரிசி குயவனை பார்த்து சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் ஜாடி உடைந்து போய்விட்டது அப்படின்னு. அந்த குயவன் அந்த எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதுங்க, இப்படி உடைந்து போன பாத்திரத்தை கூட என்னால் அழகான பாத்திரமாக வணைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதிலிருந்து அந்த குயவன் வந்து அந்த எரேமியா தீர்க்கதரிசி தெரிஞ்சுக்கிட்டாரு, ஆமாம் நம்மளுடைய ஏசப்பாவும் இதே மாதிரி நம்ம உடைந்து போன பாத்திரமாக இருந்தாலும் தேவன் நம்மளை திரும்பவும் ஒரு நல்ல பாத்திரமாக வணைய முடியும் அப்படின்னு இந்த குயவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இந்த களிமண் எப்படி குயவன்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து அழகான பாத்திரமாக மாறினதோ அதே போல் நம்மளும் நம்ம ஏசப்பாட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா நம்மளை ஒரு நல்ல பாத்திரமாக வணைவார். நம்ம தப்பு செஞ்சாலும் அது உடைந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை நல்ல பாத்திரமாக அழகான பாத்திரமாக நம்ம ஏசப்பாவால் மாற்ற முடியும். அதனால நம்ம ஏசப்பாட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம், நல்ல பாத்திரமாக மாறுவோம். ஆமென். God bless you all.